ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஹரிணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் வெஜிடபிள் பக்கோடா. இது நம்ம ஊர் பக்கோடா கிடையாது, இது பக்கோடா. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். அது கூட கொஞ்சோண்டு மல்லித்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வெறும் இந்த சக்தி கறி பவுடர் கிடைக்கும் இல்லைங்களா, இந்த கடையில் விற்கிற கறி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சோண்டு ஓமமும் கொஞ்சோண்டு மல்லி விதையும் நுணுக்கி போட போகிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் ஸ்பைஸ்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை. ஸோ இது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். கலந்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான மாவுலாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவு போட போகிறேன். இது எல்லாமே இந்த சாப்பிட்ற டேபிள் ஸ்பூனில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மைதா, அப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் ரொம்ப முக்கியம். அப்புறம் இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணுவேன் நான். இப்போதைக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தத்தில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் கையில் பிடிச்சி போடும்போது அது நல்லா சேர்ந்து நிற்கணும். ஸோ இப்போ நான் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து இதை எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போகிறேன். கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு பொன்னிறம் வர அளவு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் அந்த முடிகிற ஸ்டேஜில் ஒன்றை மட்டும் எடுத்து 2ஆக கட் பண்ணி பாருங்கள், உள்ளே வெந்திருக்கா இல்லையான்னு. வெந்திருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த பபுள்ஸும் அடங்கிருச்சு. கொஞ்சம் கலரும் நல்ல அழகான ஒரு பொன்னிறம் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், நான் 2ஆக கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ அதனால் மீதியும் எடுத்துடுறேன். இதுக்கு வந்து சாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு தயிர், அப்புறம் இது கூட இந்த மேங்கோ சட்னி, அப்புறம் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், அப்புறம் கொஞ்சோண்டு மின்ட் சட்னி, கொஞ்சோண்டு கியூமன் பவுடர், அதாவது ஜீரகத்தூள், மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்வீட்டான சாஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நம்மளோட கார சட்னி இல்லாட்டி கோகனட் சட்னி எதுனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நான் இதை வந்து எப்படி பிளேட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஜஸ்ட் அந்த சாஸை சைடில் வச்சுட்டு, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சமான சாஸை சைடில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அடுக்கிட்டு மேலே வந்து ஒரு மின்ட் லீஃப் வைக்க போகிறேன். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான பிளேட்டிங்.
இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் கெஸ்ட்டெல்லாம் வராங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பிக்சரில் காட்டுற மாதிரி பிளேட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிணி ஃப்ரம் ஃபில்டர்ட் ரெசிபீஸ்.